தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கனெக்டிவிட்டியாக போட்டுட்டு வந்த வீடியோ பார்த்து ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்டிவிட்டியான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இயருக்காக திருச்செந்தூர் போகிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அந்த ட்ரிப்புக்கு வந்து என்னென்ன பிளான் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கும்பேஸ்வர் கோயில் எப்படி போகலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணுறது வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதோட வீடியோ கண்டினியூ தான் இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ பேசணும். அதுக்கப்புறமேட்டா பாண்டிச்சேரியோட ஹிடன் ஸ்பாட் வீடியோ போட்டிருந்தோம். அது எல்லாமே என்னோடய வீடியோஸில் பேக்கான வீடியோஸ்லாம் பின்னாடி இருக்குது. சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்கு பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரிக்கு வந்து நிறைய பேர் வர்றது வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணிவிட்டு ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு ப்ளஸ் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஃபேஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். ப்ளஸ் ஆரோவில் போனாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோம்மேட் சீஸு ப்ளஸ் சாக்லேட்டு எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பெஸ்ட்டான இடத்தெல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் அதுதான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, பாண்டிச்சேரியில் வந்து இப்போ அதிகமாக எங்கே ஃபுட் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லலாம். ப்ளஸ் வந்து பாண்டிச்சேரியோட ரைட் சைட், அதாவது வந்து இந்த கொலம்பஸ் சிலை கிட்ட ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். ஸோ அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து அந்தாண்ட சைடு வந்து காவா ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இடைப்பட்ட ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, ட்ரக் ஃபுட்டு, ப்ளஸ் வந்து பார்பிக்யூவு, ப்ளஸ் வந்து இந்த அப்ராடில் வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸ் லேஸில் வந்து சிக்கன் போட்டு மயோனஸ் போட்டு கொடுக்குற மாதிரி நிறைய ஷாப் இருக்குது. ஸோ நீங்கள் அந்தமாதிரி ஷாப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும், ஃபுட்டுன்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவுட் சைட் போய் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னாலே அது ஓன் ரிஸ்க்கு தான் நான் அப்படி சொல்லுவேன். ஸோ பட் இருந்தாலும் லைஃப்பில் ஒன் டைம் அதை பாண்டிச்சேரிக்கு நீங்கள் வரீங்க, அதை வந்து இயர்லி ஒன்ஸ் ஆர் 2 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரெகுலராக சாப்பிட்றவங்கள தான் அதை பற்றி யோசிக்கணும். பட் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அதில் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எப்படி அஃபோர்டபுள், உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுள். ஏன்னா வந்து ட்ராவலிங் டைமில் அன்வான்ட் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதில்லை, என்னோடய சைட்லேருந்து நான் சொல்கிறேன். பட் இருந்தாலுமே எல்லாமே நல்லாயிருக்கும். பர்கராக இருந்தாலும், சீஸாக இருந்தாலும், பீஃப் பிரியாணியாக இருந்தாலும் சரி, வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே எல்லாமே கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீஸ் கேக்ஸு, ப்ரௌனீஸு, ப்ளஸ் வந்து பஃப் பேஸ்ட்ரீஸு, ப்ளஸ் இதெல்லாம் வந்து ஃபலூடா அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம் கிடைக்கும். ஓகேங்களா? பாண்டிச்சேரிக்கே ஸ்பெஷலான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குல்ஃபி. அதுவும் பான்லேயில் வந்து குல்ஃபி வந்து கிடைக்கும். அது 40 ருபீஸ் தான். அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் அது தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோலி சோடா கிடைக்கும். கோலி சோடா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீஸ் கேக்கு, நிறையா விதமான சீஸ் கேக் கிடைக்கும். சின்ன சின்ன ஃபேமிலிஸ் அவங்களே ரெடி பண்ணி ஒரு 3-4 சீஸ் கேக் நல்லா பெரிய போர்ஷனாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸ்லைஸாக வைப்பாங்க. அந்தமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் வந்து இதெல்லாம் தவிர்த்து நான் வெஜிடேரியன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி எதிர்த்தாப்பில் இருக்கிற 2-3 கடையில் வந்து பார்த்திங்கன்னா கறி போண்டா, கறி சமோசா, ப்ளஸ் வந்து மட்டன் சூப்பு, இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரீட்டில் போயிட்டு எடுக்கலாம். பட் ஆனால் வந்து எனக்கு இருக்க சுச்சுவேஷனுக்கு போக முடியல. பட் இது எல்லாமே நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் 8 o'clock மேலே நீங்கள் வந்து ஒரு 200 ஒரு 500 எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் 1-2 3 ஐட்டம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அவங்க குக்கிங் எப்படி பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் விருப்பப்படி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். ப்ளஸ் இது தவிர்த்து நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா 40% டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நேற்று எங்கள் ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா 52 கேக், அதாவது 52,000க்கு சாப்பிட்டாங்க. ப்ளஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 22,000 டிஸ்கவுண்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 1000 ரூபாய்க்கு சாப்பிட்றீங்கன்னா 40% டிஸ்கவுண்ட்ன்றது 4000 போயிடும். சாரி 400 போயிடும் 1000 ரூபாய்க்கு. இதில் வந்து சர்வீஸ் சார்ஜ் எந்த ஹோட்டல் போனாலும் நீங்கள் ரிமூவ் பண்ண சொல்லலாம்.
சர்வீஸ் சார்ஜுக்கும் டேக்ஸ் இருக்குது. இப்போ முன்னாடி வந்து சர்வீஸ் சார்ஜுக்கு டேக்ஸ் கிடையாது. ஆஃப்டர் இந்த நியூ ரூல் வந்ததுக்கு அப்புறமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜுக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சர்வீஸ் சார்ஜ் ரிமூவ் பண்ண சொன்னீங்கன்னா 45%க்கான அமௌண்ட் நீங்கள் பே பண்ண மாட்டீங்க. பேலன்ஸ் அமௌண்ட் தான் நீங்கள் பே பண்ணீங்க. ஒரு 50,000 சாப்பிட்டவங்களுக்கு 22,000 டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாது. சரிங்களா? அதனால் பாண்டிச்சேரியில் ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்விக்கியோட கனெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கனெக்ட் இருக்குன்ற பட்சத்தில் டேபிள் புக் பண்ணிவிட்டு போங்க. டேபிள் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போனீங்கன்னா அந்த 50 ருபீஸ்க்குமே வந்து அதில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த பெனிஃபிட்லாம் வந்து பாண்டிச்சேரியில் நிறைய இருக்குது. புரியுதுங்களா? டைன் அவுட்டில் போயிட்டு நீங்கள் புக் பண்ணணும். ஸ்விக்கியில் டைன் இன் போகாமல் டைன் அவுட் போகணும். புரியுதுங்களா? டைன் அவுட்னால் நீங்கள் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஸ்விக்கி மூலயமா நீங்கள் போகிறதுனால அந்த கம்பெனியும் அந்த ஸ்விக்கியும் சேர்ந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுனால 40% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாண்டிச்சேரியில் பெரும்பாலும் எல்லா ஹோட்டல்ஸுமே இது வந்து டைஅப்பில் இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாண்டிச்சேரி வந்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபுட் பற்றி ரிலேட்டடாக பாண்டிச்சேரியில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அந்த இடத்த போயிட்டு நாங்கள் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு நான் வீடியோவை எடுத்து போடுறேன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கோபி. தேங்க்யூ.